சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி செம்ம அட்டகாசமான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஜஸ்ட் நவ் தான் வந்து கிடச்சிருக்கு. அப்படியே சுட சுட வந்து அந்த ஒரு அப்டேட் வந்து சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப இன்னும் சூப்பரான ஒரு அப்டேட் வந்து சூர்யா 45 திரைப்படத்தை பற்றி. சூர்யா 45 திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து 100% வந்து உறுதியாகிவிட்டது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுக்கான ஸ்டோரியும் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகியிருக்கு. ஸ்டோரி என்ன அப்படிங்கிற விஷயமும் வந்து ரிவீல் ஆகியிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட சூர்யா அவர்களுடைய கெட்டப்பை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து சூர்யா ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா அவர்களோட 45வது திரைப்படத்தை பற்றி பேசிடலாம். அதாவது சூர்யா அவர்கள் என்ன பிளானில் வந்து இருக்காங்கன்னா, கங்குவா திரைப்படத்துக்காக 3 வருடம் வந்து சூர்யா அவர்கள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்தடுத்த திரைப்படத்தை நம்ம நடித்து ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும். முக்கியமாக 2025க்குள்ளே வந்து 3 திரைப்படத்தை முடித்தாக வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளில் வந்து இருக்காங்களாம். அதனால தான் வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இவ்வளோ ஸ்பீடாக முடிச்சுட்டு சூர்யா 45 திரைப்படத்துக்கு வந்து ஸ்டோரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சூர்யா 45 திரைப்படத்துக்காக ஆர்ஜே பாலாஜி கிட்ட வந்து ஸ்டோரி வந்து கேட்டிருக்காங்க. பொதுவாகவே வந்து சூர்யா கிட்ட வந்து பல டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லிட்டு ஒரு 6 மாதம் காலம் இல்லை வந்து 3 மாதம் காலம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு ஸ்டோரி டெவலப் ஆகாமல் இல்லை அந்த ஒரு ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகாமல் வந்து அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஆனால் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யாவுக்கு வந்து ஒரு கதை வந்து சொன்னாங்களாம். ஆல்ரெடி தளபதிக்கும் இதே கதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தளபதி வந்து பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு கதை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கதை சொன்ன உடனே வந்து சூர்யா அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போயிட்டு தான். ஸோ அதனால் வந்து உடனே நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி சூர்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து செம ஆப்பிள் வந்து ஆர்ஜே பாலாஜி இருந்திருக்காங்க. ஆனாலுமே இந்த டவுட் வந்து இருந்திருக்கு. ஸோ உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. மேபி அந்த பிஸியில் வந்து மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து இருந்திருக்கு. ஆனால் வந்து சூர்யா அவர்கள் உடனே ஆர்ஜே பாலாஜிக்கு கால் பண்ணி அடுத்த 2 நாளே வந்து இந்த ஒரு கதையை வந்து நீங்கள் ஏஆர் ரஹ்மான் கிட்ட சொல்லுங்கள், அவங்க இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் சூர்யா அவர்கள் ஏஆர் ரஹ்மானுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜியும் ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அனிருத் மாதிரி கிடையாது ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எல்லா திரைப்படத்தையும் பண்ண மாட்டாங்க. தன்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கதை வந்தால் மட்டுமே வந்து படத்தை வந்து சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதனாலே வந்து ஏஆர் ரஹ்மான் சூஸ் பண்ணுற படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடிக்குது. ஸோ அதனால் ஆர்ஜே பாலாஜி ஏஆர் ரஹ்மான் கிட்ட கதை சொன்ன உடனே ஏஆர் ரஹ்மானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்து போய்கிட்டு தான் ஓகே நம்ம வந்து இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஏஆர் ரஹ்மானுக்கும் ஆர்ஜே பாலாஜி கதை வந்து சூப்பராக பிடித்து போய்விட்டது. அதே மாதிரி வந்து சூர்யா அவர்களுக்கும் ரொம்ப பிடித்து போய்விட்டது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் நவம்பரில் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து சூர்யா அவர்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் சூர்யா அவர்களோட போர்ஷன் எல்லாமே இது கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வந்து இருக்கிறது. இது அஃபிஷியலாகவும் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து சூர்யா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சூர்யா அவர்கள் வந்து 1 மாதம் கேப் எடுத்துட்டு வருகிற நவம்பர் மாதம் வந்து சூர்யா 45 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து அடுத்த வருடம் சம்மர் அப்படி இல்லைன்னா வந்து தீபாவளிக்கு முன்பு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூர்யா 44 திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக போகிறது. அதைத் தொடர்ந்து சூர்யா 45 திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் வந்து ஸோ அடுத்த வருடம் சம்மர் முடிந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து 2025 சூர்யா அவர்களோட 3 திரைப்படத்தை நம்ம பார்க்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுதான் வந்து சூர்யா அவர்கள் மீது வந்து எதிர்பார்ப்பை இப்போ அதிகரித்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சூர்யா 45 திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை வேற யாராவது டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சூர்யா 44 திரைப்படத்தை பற்றி செம்ம அட்டகாசமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் நவ் தான் வந்து கிடைச்சிருக்கு. அப்படியே சுட சுட வந்து அந்த ஒரு அப்டேட் வந்து சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப இன்னும் சூப்பரான ஒரு அப்டேட் வந்து சூர்யா 45 திரைப்படத்தை பற்றி. சூர்யா 45 திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து 100% வந்து உறுதியாகிவிட்டது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுக்கான ஸ்டோரியும் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகியிருக்கு. ஸ்டோரி என்ன அப்படிங்கிற விஷயமும் வந்து ரிவீல் ஆகியிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட சூர்யா அவர்களுடைய கெட்டப்பை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து சூர்யா ரசிகர்களுக்கு இருக்க போகிறது.
ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா அவர்களோட 45வது திரைப்படத்தை பற்றி பேசிடலாம். அதாவது சூர்யா அவர்கள் என்ன பிளானில் வந்து இருக்காங்கன்னா, கங்குவா திரைப்படத்துக்காக 3 வருடம் வந்து சூர்யா அவர்கள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்தடுத்த திரைப்படத்தை நம்ம நடித்து ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும். முக்கியமாக 2025க்குள்ளே வந்து 3 திரைப்படத்தை முடித்தாக வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளில் வந்து இருக்காங்களாம். அதனால தான் வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இவ்வளோ ஸ்பீடாக முடிச்சுட்டு சூர்யா 45 திரைப்படத்துக்கு வந்து ஸ்டோரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சூர்யா 45 திரைப்படத்துக்காக ஆர்ஜே பாலாஜி கிட்ட வந்து ஸ்டோரி வந்து கேட்டிருக்காங்க. பொதுவாகவே வந்து சூர்யா கிட்ட வந்து பல டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லிட்டு ஒரு 6 மாதம் காலம் இல்லை வந்து 3 மாதம் காலம் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு ஸ்டோரி டெவலப் ஆகாமல் இல்லை அந்த ஒரு ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகாமல் வந்து அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஆனால் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சூர்யாவுக்கு வந்து ஒரு கதை வந்து சொன்னாங்களாம். ஆல்ரெடி தளபதிக்கும் இதே கதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தளபதி வந்து பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு கதை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கதை சொன்ன உடனே வந்து சூர்யா அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போயிட்டு தான். ஸோ அதனால் வந்து உடனே நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி சூர்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து செம ஆப்பிள் வந்து ஆர்ஜே பாலாஜி இருந்திருக்காங்க. ஆனாலுமே இந்த டவுட் வந்து இருந்திருக்கு. ஸோ உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. மேபி அந்த பிஸியில் வந்து மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து இருந்திருக்கு. ஆனால் வந்து சூர்யா அவர்கள் உடனே ஆர்ஜே பாலாஜிக்கு கால் பண்ணி அடுத்த 2 நாளே வந்து இந்த ஒரு கதையை வந்து நீங்கள் ஏஆர் ரஹ்மான் கிட்ட சொல்லுங்கள், அவங்க இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் சூர்யா அவர்கள் ஏஆர் ரஹ்மானுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜியும் ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அனிருத் மாதிரி கிடையாது ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எல்லா திரைப்படத்தையும் பண்ண மாட்டாங்க. தன்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கதை வந்தால் மட்டுமே வந்து படத்தை வந்து சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதனாலே வந்து ஏஆர் ரஹ்மான் சூஸ் பண்ணுற படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடிக்குது. ஸோ அதனால் ஆர்ஜே பாலாஜி ஏஆர் ரஹ்மான் கிட்ட கதை சொன்ன உடனே ஏஆர் ரஹ்மானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்து போய்கிட்டு தான் ஓகே நம்ம வந்து இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ஏஆர் ரஹ்மானுக்கும் ஆர்ஜே பாலாஜி கதை வந்து சூப்பராக பிடித்து போய்விட்டது. அதே மாதிரி வந்து சூர்யா அவர்களுக்கும் ரொம்ப பிடித்து போய்விட்டது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் நவம்பரில் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தாங்க. ஆனால் சூர்யா 44 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து சூர்யா அவர்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து சூர்யா 44 திரைப்படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் சூர்யா அவர்களோட போர்ஷன் எல்லாமே இது கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வந்து இருக்கிறது. இது அஃபிஷியலாகவும் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து சூர்யா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சூர்யா அவர்கள் வந்து 1 மாதம் கேப் எடுத்துட்டு வருகிற நவம்பர் மாதம் வந்து சூர்யா 45 திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து அடுத்த வருடம் சம்மர் அப்படி இல்லைன்னா வந்து தீபாவளிக்கு முன்பு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூர்யா 44 திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக போகிறது. அதைத் தொடர்ந்து சூர்யா 45 திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் வந்து ஸோ அடுத்த வருடம் சம்மர் முடிந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து 2025 சூர்யா அவர்களோட 3 திரைப்படத்தை நம்ம பார்க்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுதான் வந்து சூர்யா அவர்கள் மீது வந்து எதிர்பார்ப்பை இப்போ அதிகரித்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சூர்யா 45 திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை வேறு யாராவது டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம